கடவுளுடைய அன்பு, பரிவு, இரக்கம் என்று வெளிப்படுத்தப்பட்டதுதான் அப்பம் பழுகுதல் புதுமை. அந்த புதுமையை பற்றி இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் வாசித்தோம். கடவுள் தம் ஒரே மகனையே நமக்காக அனுப்பி நம் பாவங்களுக்காக மரித்தார். அதுதான் அவருடைய அன்பு என்பதை முதல் வாசகத்திலே மீண்டும் ஒரு முறை புனித யோவான் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். கடவுளுடைய அன்பு வந்து கொண்டேதான் இருக்கிறது. அதை உணர்ந்து கொள்கிறவர்கள், புரிந்து கொள்கிறவர்கள் அதை அனுபவமாக மாற்றிக்கொள்ள முடியும். நமக்கு தேவைப்படும் பொழுது மட்டும் கடவுளை அணுகி வந்து நாம் நன்றாக இருக்கிற பொழுது, மகிழ்வாக இருக்கிற பொழுது, ஆசீர்வாதத்தோடு இருக்கிற பொழுது கடவுளுக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கிற மனிதர்கள் நிறைய அதிகம். நம்முடைய வேதனையிலும் துன்பத்திலும் போராட்டத்திலும் கடவுள் துணை இருக்கிறார் என்று உணர்ந்து அவரை அணுகி வருகிற பொழுது கடவுளுடைய இரக்கத்தையும் அன்பையும் பெற்றுக்கொண்டு அதை மகிழ்ச்சியாக, அமைதியாக, ஒரு ஆன்மீக அனுபவமாக நம்மால் மாற்ற முடியும். திருத்தூதர்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். இதை மனதில் இருத்தி இயேசுவை தேடி வருவோம், நலம் பெறுவோம். இறைவன் என்னும் வாழ்த்து பெறுவாராக.